சும்மா அமலாக்கத்துறை அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கே தெரியும். இத்தனை போட்டு ஒரு ஆள்கிட்ட 10 ரூபா போடுறீங்கன்னா அப்போ எத்தனை பேர் எத்தனை கோடி போட்டிருப்பீங்க. கேட்டால் லோடு இறக்குறவன் இது உடஞ்சி போச்சு, பாட்டில் இறக்குறவனுக்கு காசு கொடுக்கணும், லோடு இறக்கணும் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கணக்கு சொல்கிறான். ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஃபோட்டோ எடுத்து சாட்சியே காட்டுறாரு, மினிஸ்டர்கிட்டே காட்டி அது பலன் இல்லை. ரிப்போர்ட்டர் வந்து 50,000 கடையில் நீ பாட்டில் வாங்கினியான்னு திரும்பி கேட்குறாங்க. அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுவார் பாவம். இன்னும் அமலாக்கத்துறை உள்ளே போய் பார்த்தாங்கன்னா இன்னும் அதிகமாக தான் இருக்கும் இல்லையே, கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒவ்வொரு கடையிலையுமே 5 ரூபா 10 ரூபா அப்படி வச்சு வாங்குறாங்க. இடி ரெய்டில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக சொல்லப்படுவதை அவர்கள் ஆதாரபூர்வத்தோடு வெளியிட்டு அதை மக்களுக்கு சொன்னால்தான் நாங்கள் அதை நம்ப முடியும். எந்த அரசியல் கட்சி வந்தாலும் எப்போதுமே ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபா 10 ரூபா வாங்குறதுங்கிறது சாதாரணமாக ஆகிப்போச்சு பொதுமக்கள் மத்தியில். பில்லு கொடுக்குறேன் ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததாக தெரியவே இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபா கூட தான் வாங்குறாங்க, 10 ரூபா 20 ரூபா வாங்குறாங்க. நியாயமான வேலை கிடையாது, நியாயமான சரக்கு கிடையாது. பில்லு கம்ப்யூட்டர் பில்லு போட்டு சரக்கு கொடுக்க சொல்லுங்கள். குற்றம் சாட்டியிருக்காங்க, அதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது, அதை நிரூபித்தா தான் நம்ம ஒத்துக்க முடியும். நிரூபிக்காதப்ப எப்படி ஒத்துக்க முடியும்? முதல்ல மதுபானமே இல்லாமல் இருந்தால் மக்களும் நல்லாயிருக்கும், வீடுகள் நல்லாயிருக்கும், பொம்பளைங்க சுகமாக குழந்தை குட்டியோட கொஞ்சம் நல்ல விதமாக வாழலாம். மெட்ராஸ்லேருந்து பொன்னேரி, ரெட்டில்ஸு, மீஞ்சூர், மேட்டுப்பாளையம், இந்த பக்கம் போனால் கோபிடிப்பூண்டி, கவரப்பேட்டை, எல்லா இடத்துலையுமே 150 ரூபா தான். ஆனால் பழையர்காட்டில் 140 ரூபா கரெக்டாக வாங்குறாங்க. 150 ரூபா கொடுத்தா கூட 10 ரூபா கொடுத்துட்றாங்க திருப்பி காசு. 10 ரூபா இந்த 140 ரூபாய்க்கு 10 மச்சம் வாங்குறாங்க. அந்த 250 ரூபாய்க்கு 20 ரூபா வாங்குறாங்க. கூடுதலாக வைக்கிறாங்க. 140 ரூபாய் வந்து 140 ரூபா கேட்குறாங்க. அப்படி அந்த 5 ரூபா தரப்போன சரக்கு இல்லைன்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கே வேண்டாங்கிறாங்க. அதாவது அது இருந்தால் தானே பிரச்சனையே வருது. அதனால் எத்தனையோ குடும்பம் பாதிக்குது. எல்லாத்தையுமே பில்லிங் பண்ணிட்டா கரெக்டாக இருக்குங்க.